மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நான் இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்தேன் வருவார்கள். ஆனா அதுக்குள்ள நான் முடிச்சிடக்கூடாது இல்ல, இங்க இருந்து நான் போயிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இங்கு கொடுத்தது. நம்முடைய ஃபாதர் ஆக்டேவியஸ் வழியாக, என்னுடைய சகோதரி சிஸ்டர் அடைக்கலா அவருடைய தங்கை வழியாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய அன்பும் பாசமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தின் வழியாக உங்க எல்லாரையும் பார்க்கறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொழுதுமே முன்னாடி வர்றவங்களாம் முன்னாடி உட்காரணும், பின்னாடி போக கூடாது. பின்னாடி பெஞ்சு விரும்பக்கூடாது, சரிங்களா? முன்னாடி வரணும். நீங்க இல்ல, ஏற்கனவே முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க, சொல்லல. என்னுடைய சகோதரர்கள், அப்பாக்கள், அண்ணன்கள் அவங்களெல்லாம் சொல்றேன். எப்பொழுதுமே முன் வரிசையை நம்ம ஃபில்அப் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்ப எந்த காலத்தில் இருக்கிறோம்? வெயில் காலம் சொல்லக்கூடாது. எந்த காலத்தில் இருக்கிறோம்? பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? பாஸ்கா காலம். பாஸ்கா காலத்திலேயும் முக்கியமான ஒரு காலம். அது என்னன்னா எண் கிழமை இல்லைங்களா? பாஸ்கு காலத்தின் எண் கிழமைகள் 8 நாட்கள்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்ம தவ காலத்தில் நாம் இருந்தோம். தவ காலத்துல இருந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து பாஸ்கா காலத்தில் அவருடைய உயிர்ப்பிற்கு சாட்சிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் 2026 வருடங்கள் கழித்து நாம் அவருடைய உயிர்ப்பின் சாட்சிகளாய் இருக்கின்றோம். தந்தை அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்ட பொழுது, நீங்க என்னுடைய மக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் கேட்டேன், ஃபாதர் என்ன, எதை பத்தி பேசலாம்? ஏன்னா அது பாஸ்கா காலம். பாஸ்கா காலத்தில் எதை பற்றி நான் பேசுவது அப்படின்னு சொல்லும் போது அழகான ஒரு வார்த்தை அவர் சொன்னது, சாட்சிய வாழ்வு. என்ன சொன்னாங்க? சாட்சிய வாழ்வு. உயிர்ப்பு காலத்தில் நாம் பேச வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய, நாம் தியானிக்க வேண்டிய, நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால் சாட்சிய வாழ்வு. நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். இதுதான் நாம இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல, ஒரு 45 நிமிடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம், சாட்சியாக வாழ்வது எப்படி. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இயேசுவை நாம பின்பற்றுகிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் நிறைய இடங்களில் அடிக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம். ஆமாவா இல்லைங்களா? உண்மையா சொல்லுங்க, ஆமாவா இல்லைங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் ஒரு சில பிள்ளைகளை கூட்டு கொண்டு பொழுது உடனே அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துல நார்த் பகுதியில மக்கள் கூடியிருந்தார்கள். மக்கள்னா சாதாரண மக்கள் கிடையாது. யாரெல்லாம் பிரிவினைவாத சக்தியை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக நான் பெங்களூர் சென்றிருந்தேன். அங்க எனக்கு ஒரு வகுப்பு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அப்பொழுது நான் அங்க சென்றிருந்த பொழுது, வரும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது இதே போல நம்மளுடைய சிஸ்டர்ஸ் அணியக்கூடிய காவி உடை அணிந்து நான் உட்கார்ந்துருந்தேன். அதே நேரத்துல 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை. ஒரு சிஸ்டர் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்போது அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு, அதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லை, அவங்க ஒரு பிள்ளைக்கு வேலை கொடுப்பதற்காக கூட்டி கொண்டு போயிருக்காங்க. அதை தவறாக அவர்கள் சித்தரித்து அவர்களை சிறையில் அடைத்து மீண்டும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இது நடந்து 2ஆம் நாள் நான் டிராவல் பண்றேன். நான் பெங்களூர்ல இருந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறேன். இதே போல சாரி கட்டிட்டு இருக்கேன், உட்கார்ந்துருந்தேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஒரு ட்ரெயின் நின்றது. அப்ப எங்க சிஸ்டர் சொன்னாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி புடவை கட்டின, நீ கலர் ட்ரெஸ்ல போயிருந்திருக்கலாம்ல, உன்னை யாருன்னு தெரியாதுல்ல என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அப்பெல்லாம் யோசிக்கல. நான் ஜஸ்ட் லைக் தட் நான் அப்படி வந்துட்டேன். நான் அப்பொழுது ஒரு ட்ரெயின் நின்னுச்சு. அந்த ட்ரெயின்ல இருந்து ஒருத்தர் இறங்கி என்னை பார்த்து சொன்னாரு, சிஸ்டர் பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்களா? இதுதான் என்னை பார்த்து அவர் கேட்ட கேள்வி. பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்களா? அரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, போயிடுங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் ஒரு காவி உடை அணிந்து நான் தனியா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நான் உட்கார்ந்துருக்கேன். அப்பொழுது நம்முடைய நாட்டில் இன்று தைரியமாக நம்மால் ஒரு இடத்தில் பயணம் செய்ய முடிகிறதா? இந்த சிலுவையை அணிந்து கொண்டு பயணம் செய்ய முடிகிறதா நம்மளால? இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஃபாதர் என்ன கேட்டாரு, சாட்சிய வாழ்வு பத்தி நீங்க சொல்லுங்க. எனக்கு முதலாக தோன்றியது என்ன என்றால், நாம இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சவால். ஆமாவா இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய சவால். இன்னைக்கு நான் தடவை கேள்வி கேட்கும் போது நீங்க சொன்னீங்க,
பாஸ்கா காலம் எண்கிழமை நாம எல்லாம் கொண்டாடுறோம். இது நாம் திருச்சபையில கொண்டாடுறோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நாடு, அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு என்ன கொண்டாடிட்டு இருக்கு? பல இடங்கள் என்ன போயிட்டு இருக்கு? இப்படி ஒரு கூட்டங்கள்லாம் நடக்குது. என்ன போயிட்டு இருக்கு? தேர்தல் போல என்ன போயிட்டு இருக்கு? தேர்தல் காரணமாக பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, பரப்புரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? ஒருவர் தான் தலைவர் ஆவதற்காக, அது ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கோ தலைவர் ஆவதற்காக நம்ம என்னென்னலாம் செய்வேன், உங்களுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்வேன், நான் எப்பேற்பட்ட ஆளு, இதையெல்லாம் சொல்லுவதற்காக அவர்கள் பரப்புரை மேற்கொள்கிறார்கள். மக்களும் ஒன்று சேர்கிறார்கள், இளைஞர்கள் ஒன்று சேர்கிறார்கள், இளம் பெண்கள் ஒன்று சேர்கிறார்கள், குழந்தைங்க கூட இப்பெல்லாம் போறாங்க. ஆமாவா இல்லைங்களா? நிறைய தலைவர்களை பார்க்கிறோம், குழந்தைங்களை தூக்கி தோல் மேல வச்சுக்கிறாங்க, ஓட்டு கேட்கிறாங்க. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனக்கு இன்னொன்னு தோணுது, இன்னைக்கு நம்ம கூட ஒரு பரப்புரை தான் செய்ய போறோம் அப்படின்னு நான் நினைச்சேன், இல்லைங்களா? ஆனா இந்த பரப்புரைக்கு என்னைக்குமே முடிவு கிடையாது. இது ஒரு பதவிக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காகவோ செய்யப்படக்கூடிய ஒரு பரப்புரையோ ஒரு பிரச்சாரமோ கிடையாது. இந்த ஒரு கூட்டத்திற்கு வந்த நீங்களும் ஏதோ ஆதாயத்துக்காகவோ நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துக்காகவோ வந்த கூட்டமும் கிடையாது. நிறைய பரப்புரைகளை நான் கேட்கிறேன், நாங்களாம் தானா சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க இல்லைங்களா? எனக்கு உண்மையாகவே தோன்றுகிறது, ஒவ்வொரு கூட்டமும் கூடும் பொழுதும் அவர்களுக்கு என்று நிறைய பேருக்கு ஒரு நோக்கமும் கிடையாது. எதற்காக நம்ம வந்திருக்கோம்? மக்களை நான் சொல்றேன், அரசியல் தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, மக்களுக்கு வரும்போது அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? நிறைய பேருக்கு நான் சொல்றேன், நான் ஒரு 1-2 பேரை நான் சொல்லல, பொதுவாகவே ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க கூடுறாங்களா, ஒண்ணு சேர்றாங்களா, கொள்கைகளை தெரிவதற்காக ஒன்று சேர்ந்து கொள்கிறார்களா? எல்லாம் போறாங்க, நானும் போறேன், இல்லைன்னா அவங்கள பார்க்க போறேன், அப்படித்தானே போறாங்க எல்லாரும். ஆமாவா இல்லைங்களா? ஒரு தலைவர் வராரு, அவரை பார்க்க போறேன், ஒரு நடிகர் வராரு, அவங்கள பார்க்க போறேன், பாக்குறாங்க, அதோட அவர்களுடைய அந்த மகிழ்ச்சி நிறைவுபடுகிறது, ஃபுல் ஸ்டாப், வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னும் பொழுது இந்த நேரத்தில் நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? ஃபாதர் ஆக்டேவியஸ் பார்க்க வந்திருக்கீங்களா? அவர் இங்கதானே இருக்காரு, எப்ப வேணா வந்து பார்த்துக்கலாமே. யாரை பார்க்க வந்தீர்கள்? இல்லைங்களா? சொல்லுங்க. இயேசுவை பார்க்க வந்திருக்கோம் நம்ம எல்லாம், இல்லைங்களா? யாராக வந்திருக்கிறீர்கள்? இல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், நீங்க எல்லாம் ஆன்சர் பண்றீங்க. யாரை பார்க்க வந்திருக்கீங்க? யாராக வந்திருக்கிறீர்கள்? சீடர்களாக வந்திருக்கிறீர்கள். சீடர்களாக வந்திருக்கிறீர்கள். வெரி குட், சீடர்களாக வந்திருக்கிறீர்கள். நான் முன்னாடியே சொன்னது போல கிறிஸ்துவாக வாழ்வதே, கிறிஸ்தவராக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய சவால். அட் த சேம் டைம் நான் ஒரு கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக வாழ்வது எனப்படுவது ஒரு அழைப்பு. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அழைப்பு அப்படின்றது, நான் ஒரு சகோதரியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்க குடும்ப வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்கன்றது அதை விட மேலான ஒன்று. நாம் எல்லாருமே ஒன்று. ஃபர்ஸ்ட் இது வாழ்வின் நெறிமுறை, இது ஒரு நெறி, இது ஒரு நெறி, இது ஒரு வழி, இது ஒரு வழி, அவ்வளவுதான். மற்றபடி நீங்களும் நானும் எல்லாருமே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக யார்? நம்ம எல்லாருமே சீடர்கள், சீடத்திகள். உங்களுக்கு புரிகிறதா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல நான் என்ன செய்யணும்? நான் சாட்சியா இருக்கணும், நான் சாட்சியாக இருக்க வேண்டும். எனது சகோதரி சோஃபியா என்பவர் நம்முடைய ஹைகோர்ட்ல ஒரு வக்கீலா இருக்கிறாங்க, வழக்கறிஞர். நேற்று நான் இங்க வரும்பொழுது அவரை என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, சிஸ்டர் 2 பேர் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்ளை பண்ணியிருக்காங்க, நான் தான் கேஸை டீல் பண்றேன். நான் சொன்னேன், நம்மளாம் அருள் சகோதரிகள் இல்லமா, நம்ம இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும்? குடும்பங்கள்லாம் சேர்த்து வைக்கணும். நீ இந்த மாதிரி கேஸ்ல எப்படிமா எடுத்த? அப்ப அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் அவங்க ஆல்ரெடி 30 வருஷம் பிரிஞ்சுதான் வாழ்றாங்க, உலகத்துல வீட்டுல பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. இப்போ அவர்களுக்கு வயசு என்னன்னு கேட்டா 70 வயசுக்கு மேல சொன்னாங்க. இந்த வயசுலயா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன், இந்த வயசுலயா? அப்ப அவர்களுடைய பிரச்சனை, குடும்பம் நமக்கு தெரியல. நம்ம இப்ப வெளியில இருந்து நம்ம எதையும் பார்க்க கூடாது, உள்ள போனாதான் நமக்கு எல்லா விவரங்கள் தெரியும், என்னென்ன காரணம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு உதவிக்காக அவர்கள் இதை அழைத்தார்கள். அப்பொழுது நான் நினைச்சேன், இன்னைக்கு அவங்க பேசும்போது இதை குறித்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நம்மளுடைய இந்த கோர்ட்ல கூட வரக்கூடிய டிவோர்ஸ் கேஸ்
ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர், நிறைய பேரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு ஷாக்கான ஒரு தகவலை அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்னா என்னப்பா? திருமணம் என்ன ஃபங்க்ஷன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நடத்தி கொடுத்துட்டு போயிடுவாங்க, போட்டோ ஷூட். திருமணம் என்றால் என்ன? அது ஒரு அருட்சாதனம் இல்லைங்களா? அருட்சாதனம். யாரு அந்த அருட்சாதனத்தை நடத்தி வைப்பவர்? யார்? அப்படியா? அந்த திருமணம் என்ற அருட்சாதனத்தை நடத்தி வைப்பவர்கள் நீங்க தான். யாரு திருமணம் செய்து கொள்ள போகிறீர்களோ அவர்கள் தான். வாக்குறுதி கொடுக்கும் நீங்கள் தான், கணவன் மனைவி. உங்களுக்கு உதவி செய்பவர், என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் ஃபாதர். சரிங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நடத்தி வைப்பவர்னா மாசு நடத்தி வைக்கிறார்கள், அப்படி அந்த விதத்துல அது சரியான ஒன்று. ஆனால் ஒரு திருமணம் நடக்க வேண்டிய யாரு முக்கியமான பங்கு? ஒரு கணவனும் ஒரு மனைவியும். சாட்சி யாரு? கடவுள் சாட்சி, ஆண்டவர் தான் உங்களுக்கு சாட்சி. இருவருக்கு மத்தியில் அங்க இருக்கிறது யாருன்னா ஆண்டவர். அவர் கொடுப்பதுதான் அந்த பந்தம். சரிங்களா? வேற யாரும் கிடையாது, அவராலதான். அதனாலதான் அதுக்கு பேரு அருட்சாதனம். நிறைய பேர் வெளியில எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? சில பேர் பார்த்தா ரோட்ல கூட நின்று மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கோவில் முன்னாடி நின்று சும்மா அப்படியே தலையை கட்டி கூட்டிட்டு வந்தேன். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவோம், அப்படி கல்யாணம் பண்ணிட்டேன், தாறுமாறு கல்யாணம் பண்ணிட்டேன், எங்களை வந்து கோவில் கல்யாணம் மந்திரிச்சு கொடுங்க, தாலி மந்திரிச்சு கொடுங்க வந்து இவங்களை வந்து கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கே அது தெரியுது. ஏன்? அங்க கடவுள் இல்ல, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க போது என்ன ஆகுது? அது விவாகரத்துல போய் முடியுது. 2 பேர் இருக்க கூடாது, அங்க ஆண்டவர் இயேசு இருக்கணும். ஆண்டவர் இயேசு இருந்தால்தான் அங்க எங்கும் ஒற்றுமையும் நிம்மதியும். சப்போஸ் எங்க நான் ஜபம் தான் பண்றேன், நிம்மதியே இல்லையே. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கே, சண்டை இருக்கே, என்ன இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் வல்லமையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஏன்னா அவர் நம்மளை கூப்பிடும் போது ஜாலியா வாங்கன்னு கூப்பிடல. அப்படி கூப்பிட்டாரா? எல்லாரும் 2 பேக் எடுத்துக்கோங்க, நிறைய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, நகைலாம் போட்டுக்கோங்க, அப்புறமா தேவையான சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கோங்க, என்னை பின்பற்றி வாருங்கள், இப்படி கூப்பிட்டாரா? பைபிள் அப்படி வசனம் இருக்குதா? உங்களுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு, சொத்து பத்திரங்களை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? அவர் சொன்னது என்னது? என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். இதுதான் ஆண்டவர் சொன்னார். உன் சிலுவை எடுத்துட்டு, உன் கஷ்டத்தை எடுத்துட்டு, உன் துன்பத்தை எடுத்துட்டு என் பின்னாடி வா. ஒரு பாப்பா, ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. எங்க கோயில் எல்லாம் போனா நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னா நல்லா அழகா கலர்ஃபுல்லா அழகான கடவுள்களை பார்க்கிறோம், எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. நான் வந்து உங்களை தப்பா சொல்றேன்னு சொல்லாதீங்க, இல்லம்மா சொல்லுமா. உங்க கோயிலுக்கு வந்தா அடிச்சு தொங்க விட்டுருக்கீங்க கடவுளை. இந்த பாப்பா என்கிட்ட சொல்லிச்சு, என்ன சிஸ்டர் அடிச்சு தொங்க விட்டு ரத்தம்லாம் வழியுது, உள்ள வந்து பார்த்தா பயமா இருக்கு, அவர் தொங்கிட்டே இருக்காரு. உயிர் தெழுந்த ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டான்றீங்க, அப்ப நல்லா உயிர் தெழுந்த ஆண்டவர் எல்லாம் அழகா வைக்கலாம்ல. வருஷம் ஒரு தடவை தான் அவரை கொண்டாந்து காட்டுறீங்க நீங்க கண்ணுல. பாருங்கள், மக்கள் நம்மளை பற்றி நினைக்கக்கூடிய நினைப்பு நல்லது அதெல்லாம் இல்லைங்களா? ஒரு நம்ம உயிர் அதாவது ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம வைக்கிறோம்ல உயிர் தாண்டவர். அந்த பாப்பா என்கிட்ட சொல்லிச்சு, உயிர் தாண்டவர் எவ்வளவு அழகா இருக்காரு, அவரை வைக்கலாம்ல எப்பவுமே. ஏன் எப்ப நாங்க சர்ச்சில் நுழைஞ்சாலும் இந்த சிலுவை காமிக்காம எனக்கு பயமா இருக்கு, நீ ஏன் ரத்தம் எல்லாம் அடிச்சு நவுத்துற, அதுதான் வச்சிருக்கீங்க நீங்க என்று அந்த பிள்ளை என்னிடம் சொன்னது. நான் சொன்னேன், மா நீ ஆலயத்திற்கு வரும்போது நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உனது மகிழ்ச்சியில யாருமே உன் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு அது பிரச்சனை இருக்காது, ஏன்னா நீயே ஹாப்பியா தான் இருக்க. ஆனா நீ வந்து மன வேதனைப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எனக்கு நீ யாருமே இல்லையே அப்படின்னு வரும் பொழுது, நீ ஆண்டவரை பார்க்கும் பொழுது என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கார், என் கூட ஒருத்தர் இருக்கார், இங்க எனக்கு நெஞ்சில ரத்தம் வழியிற மாதிரி மனசுக்குள்ள வேதனை இருக்க மாதிரி அவரு அந்த வேதனையை அனுபவிச்சிருக்காரு. எனக்கும் அவரை மாதிரியே முள்ளு குத்திட்டு இருக்குது இப்ப மனசுக்குள்ள. அவரு தாங்கினார்ல, மற்றவர்களுக்காக அவர் தாங்கினார்ல, நான் என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய என் பிரச்சனையை தாங்கணும் நானு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆண்டவரை வச்சிருக்கோம். நம்மளே அடிக்கடி சொல்லுவோம்ல, மற்றவங்களுடைய இன்பத்தில் அவங்க கூட இல்லைன்னா துன்பத்தில் அவங்க கூட இருக்கணும். ஆமாவே இல்லைங்களா? சொல்லுங்க. நீங்க ஒரு மேரேஜுக்கு போலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு இழப்பு ஒரு இறப்பு வந்து விட்டால் உடனடியா நம்ம அட்லீஸ்ட் போனாவது பண்ணி, ஒரு வீட்டுல இறந்துட்டாலோ இல்ல யாரோ ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கும் உடனே போன் பண்ணி கவலைப்படாது, தைரியமா, இந்த ஒரு வார்த்தை போதும், நிறைய வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை.
ஒரு இறப்பு வீட்டுக்கு போறோம், பக்கத்துல நிக்கிறோம், ஒண்ணுமே பேச மாட்டான். சில நேரம் அழுவாதீங்கன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன, நம்ம ஒண்ணு கூட சேர்ந்து அழுவோம், இல்லனா அமைதியா நிற்போம். நம்ம அமைதியா நிக்கிறது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல், உறுதுணையாக நான் இருக்கிறேன். அப்புறமா தோல் மேல இப்படி கை வைப்போம், நம்ம ஒரு ஒரு ஆறுதல். கவலைப்படாத, பாத்துக்கலாம், என்ன பண்றது, நடந்துருச்சு, என்ன செய்யறது, தைரியமா இருக்கு. இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்மளுடைய உடன் இருக்கும், நம்மளுடைய சிறிய தொடுதலுமே போதும், இல்லைங்களா? இதெல்லாம் தான் சாட்சிய வாழ்விற்கு எடுத்துக்காட்டுகள். நான் சொன்னேன், நம்ம சாட்சியா வாழணும்னா இதெல்லாம் பிரச்சனை வரும், ஆனாலும் அது ஒரு அழைப்பு. சரி, ஏன் நம்ம சாட்சியா வாழணும்? ஏன் சாட்சியா வாழணும் சொல்லுங்க. ஏன் சாட்சியா வாழணும்? ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு, நாம செய்யறோம், அவ்வளவுதான். இயேசு என்ன சொன்னார்? அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் வாழும்போது என்ன சொன்னார்? நீங்கள் உலகின் ஒளி சொன்னாரா இல்லையா? நீங்கள் உலகின் ஒளி. இன்னொரு வார்த்தை சொன்னார், நீங்கள் உலகிற்கு உப்பா இருக்கிறீர்கள், இல்லைங்களா? சொன்னாரா இல்லையாப்பா? கொஞ்சம் பச்சை மிளகாயாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, காரமா தான் நல்லா இருக்கும். சொல்லுங்க. சரி, அதை விட அதிகமாக நீங்கள் ஒரு சர்க்கரையாக இருக்கிறீர்கள், நல்லா இருக்கும். இனிப்பு தானே, ஏதாவது சந்தோஷமான இனிப்பு தானே கொடுக்குறோம் நம்ம. அப்ப இனிப்பாக இருக்கிறீர்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீங்கள் உலகின் இனிப்பாக இருங்கள். ஏன் உப்பு? ஏன் ஒளி? நாம் நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே, நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும். உப்பு இல்லைன்னா அது இனிப்பா இருந்தா கூட அதுல சுவை இருக்காது, இல்லைங்களா? இனிப்பா இருந்தா கூட கொஞ்சம் உப்பு போடுவீங்க. நிறைய பேர் சொல்றீங்க, ஆமா ஆமா, நிறைய ஷெஃப்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, குடும்ப தலைவிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். உப்பு இருந்தால்தான் வாழ்க்கை சாரம் உள்ளதாக இருக்கும், வாழ்க்கை சுவையுள்ளதாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒளி இருந்தால்தான் நாம் ஒவ்வொருத்தருமே ஒளியாக இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் நம் வாழ்வு முழுவதும் அதற்கு வழியாக நாம் இருப்போம். அதனால ஆண்டவர் நம்மள சொல்லியிருக்கார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக, நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். சரி, சாட்சிய வாழ்வு அப்படின்றத எப்படி நம்ம மற்றவர்கள்ட்ட வெளிப்படுத்துறது? எப்படி? தினமும் நான் சாட்சியா இருக்கிறேன் அப்படின்னு யூடியூப் வீடியோ போடலாமா? இன்னைக்கு நிறைய பேர் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. காலையில எழுவது எப்படி, பல்லு விளக்குவது எப்படி, பாத்ரூம் டூர், ஸ்கூல் டூர், ட்ரெஸ் செய்வது எப்படி. இப்பொழுது இன்னொரு ஒரு ட்ரெண்டிங், இப்ப இல்ல பல வருடங்களா நானும் பாக்குறேன், புடவை கட்டுவது எப்படி. தெரியாததெல்லாம் தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இதெல்லாம். உலகத்தில் நடக்கிறதை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் எதற்காக இவர்கள் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது எனக்கு. எதற்காக நேரத்தை செலவிடுகிறார்கள்? இப்ப டிரேப்பிங் தி சாரீஸ், அதுக்காக பணம், பயங்கரமா பணம் கொடுக்குறாங்க. அது ஒரு பிசினஸ், இல்லைங்களா? இன்னைக்கு அதெல்லாம் பிசினஸ். எதற்காக நமது பிள்ளைகள், எதற்காக நமது இளைஞர்கள், எதற்காக நம்முடைய இளம் பெண்கள் தங்களது நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதற்காக தான் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்புற ஆடம்பர அடையாளங்களுக்காக தங்களுடைய நேரத்தை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே எது முக்கியம்? ஆன்மா முக்கியம் அப்படின்றது அவர்களுக்கு நிறைய பேருக்கு மறந்து போயிடுச்சு. இந்த நேரத்துல நான் என்ன பண்றது? என் குடும்பமே என் பேச்சு கேட்க மாட்டேது. உங்க தானே சொல்லுங்க. நிறைய பேர் நினைப்பீங்க, என் குடும்பமே கேட்க மாட்டாங்க சிஸ்டர், என்னுடைய கணவரோ என்னுடைய பிள்ளைகளோ இவர்களே என் பேச்சை கேட்பதில்லை, நான் எப்படி மற்றவர்களை சொல்லுவது? புனித வெள்ளி அன்று நாங்க ஒரு பிரேயர் நடத்திட்டு இருந்தோம். அப்ப எங்களுடைய சில இளைஞர்கள் இப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்னுடைய ஒரு பேரிஷனரை பார்த்து நான் சொன்னேன், அண்ணா நீங்க அவங்கள கைட் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, புனித வெள்ளி ஆண்டவருடைய இறந்த நாள், நம்ம கொஞ்சம் துக்கம் அனுசரிக்கணும். அவருக்காக இல்ல, ஐயோ பாவம் இறந்துட்டாரு, அவருக்காக யாரும் துக்கம் அனுசரிக்க தேவையில்லை, அவர் தான் அன்னைக்கே அதை சொல்லிட்டாரு, சிலுவத்துக்கிட்டு போகும்போதே அவர் சொல்லிட்டாருல்ல, எனக்காக எல்லாம் பாவப்படுங்க. நான் சொன்னாரு, அவர் ரொம்ப கெத்துப்பா. அவரு இந்த கால பிள்ளைகளுடைய வார்த்தையில சொல்ல போனா ரொம்ப கெத்து. அவரு சாவறதுக்கு போகும்போதே அவர் சொல்லவே இல்லை, என்ன பார்த்து கொஞ்சம் பாவப்படுங்க, எருசலேம் பெண்களே கொஞ்சம் நல்லா நல்லா அழுவுங்க, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு புலம்பல் ஆகமம் எல்லாம் சொல்லுங்க, இது மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்து போடுங்க என் பிரச்சனை, என் கஷ்டத்தெல்லாம், இது மாதிரிலாம் அவர் சொல்லல. அவர் சொன்னதே தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே
வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர் என்ன சொன்னாரு, எனக்காக அழாதீங்க. எவ்வளவு வார்த்தை அது. நம்ம சொல்லுவோம் அப்படி, எனக்காக அழுவாதீங்க. யாராவது நமக்காக அழுதா நம்ம சந்தோஷமா இருக்கும். சே, எனக்காக நீ எவ்வளவு அன்பா இருக்க, அழுவுற, எனக்காக உன் கண்ணுல கண்ணீர், எனக்காக நீ இதெல்லாம் செஞ்சிருக்க, அதனால உன்னை நான் என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். இப்படிதானே நம்ம சொல்லுவோம். ஆமா வள்ளி சொல்லுங்க, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்காக நீ அழாதம்மா, உனக்காக நீ அழு, உன் பிள்ளைங்களுக்காக நீ அழு, எனக்காக நீ அழாத. அவங்க திருடர்கள் போல இயேசுவை பிடிக்க வந்தார்கள். அப்ப கூட ஆண்டவர் என்ன சொன்னார், இருந்தாங்க என்ன பிடிச்சிட்டு போங்க, ஆனா என் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் விட்டுடுங்க. எல்லா நேரமும் மற்றவர்களை காப்பாற்றுவது மட்டுமே இயேசுனுடைய எண்ணமாக, வாழ்வின் முறையாக இருந்தது. நான் செத்தான் பரவாயில்ல, என் கூட இருக்கவங்களா அவங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, என் கூட இருக்கவங்களா பத்திரமா இருக்கணும். அப்போ இதற்கு பெயர் தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன், நீங்க சொல்லலாம்ல. அவர் சொன்னாரு, நம்ம எல்லாம் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க சிஸ்டர், சின்ன பசங்கள்ல, யூத் பாய்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சரி சொல்லாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் உங்க பையன், ஆனா அவர் பையன் மேல ஏறி நின்று பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது அப்பெல்லாம் இருந்தான். அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்க சொல்லலைன்னா இதே மாதிரி ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டே இருப்போம். அப்புறம் பிற்காலத்துல ஐயோ இவன் அடங்க மாட்டான், அவன் அடங்க மாட்டான் என்று நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நமக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. நம் பிள்ளைகள், சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லதை சொல்வதற்கு நம்ம யாரும் பயப்படக்கூடாது. ஆமா தானே, நல்லது சொல்வதற்கு யாரும் பயப்படக்கூடாது. இங்க தம்பி உட்காந்துரு, குட்டி பையன், வீட்டினுடைய வளர்ப்பு. எங்க குடும்பத்துல எங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட். எதுலன்னா ஜெபம் பண்றது, தினமும் குடும்ப ஜெபம் செய்யணும். நாங்க குடும்ப ஜெபம் செய்யலன்னா எங்க எல்லாரும் ஒரு வழி ஆக்கி விட்டுருவாங்க. ஒரு நாள் நாங்க எல்லாம் நல்ல எக்ஸாம்லாம் படிச்சுட்டு, அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸா எங்க அம்மாட்ட போய், மாமா தயவுசெஞ்சு சொல்லிருங்க, நாங்க சின்னூண்டா ஜெபம் சொல்லிட்டு தூங்கிடுறோம், சரிங்களா? அப்பாட்ட சொல்லிருங்க, குடும்ப ஜெபம்லாம் பரவாயில்ல. நாங்க தூங்கிட்டோம். நாங்க அவங்க லேட்டா வந்தாங்க, லாரி வச்சிருந்தாங்க எங்க அப்பா, எல்லாருக்கும் சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. வந்த உடனே கேட்கிற முதல் கேள்வி, ஜெபம் முடிஞ்சிருச்சா? அப்பதான் நம்ம அம்மாங்க எல்லாம் பாருங்களேன், ஒரு திணறு வாங்கி பாருங்க. ஒரு அப்பா ஒரு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு சமாளிக்க வராது. அதாவது கேஷுவலா ஒரு கேள்வி கேட்டிருந்தாலும் சமாளிச்சிருப்பாங்க. இவர் டக்குன்னு ஜெபம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு சத்தம், ஒரு மாதிரி. அதாவது பேசுறதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அங்க வேலை நடக்கல, செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். திரும்ப அவங்க கேட்டாங்க, முடிஞ்சிருச்சா முடியலையா? எங்க அம்மா கொஞ்சோண்டு முடிஞ்சிருச்சு, அவ ஏதோ கொஞ்சம் சமாளிச்சாங்க. அவங்க எங்களையும் விட்டு கொடுக்க முடியல, சின்ன பிள்ளைங்க தானே பாவம், தூங்கட்டும் ஒரு நாள் தான், நாளையில இருந்து நான் கரெக்டா சொல்லிடுறேன். அப்பா சொன்னாங்க, நாளையில இருந்துன்றது என்னைக்குமே நம்ம சொல்லக்கூடாது, அது சாத்தானின் வார்த்தை. அதுதான் என்ன செய்யும், தள்ளி போடும். நாளையில இருந்து கரெக்டா நான் கோயிலுக்கு போயிடுவேன், நாளையில இருந்து ஜெபம் சொல்லுவேன். ஒரு நாள் அந்த நாளை வராது. அந்த நாள் வந்தோடனே நாளையில இருந்து கண்டிப்பா நான் போயிடுவேன். எப்பொழுதுமே நாளை சொல்லக்கூடாது, இன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து தண்ணி எடுத்து எங்க எல்லாரும் மேலே ஊத்துனாங்க. அப்படி என் வாழ்க்கையில இதை நான் மறக்க மாட்டேன். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி ஊத்துனாங்க. அப்படி எங்க அம்மா நனைஞ்சிரும், பெட்ஷீட் நனைஞ்சிரும், பெட் எது நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, காய போட்டுக்க. இது வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாது. அடிச்சு பிடிச்சு நாங்களாம் எழுந்திருச்சு. கோவம் அந்த நேரத்துல எனக்குலாம் பயங்கர கோவம். டீனேஜ் அப்பனாலாம் செம்ம கோவம் எனக்கு. என்ன இப்படி பண்றாங்க, இன்னும் ஒரு நாள் ஜெபம் சொல்லட்டு என்ன, அப்பா மேல பயங்கர கோவம். ஏன் இப்படி செய்யறாங்க, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க நீங்களே, நாங்க என்ன உங்க அடிமையா? என் தங்கச்சி எல்லாம் கேள்வி வேற, என்ன எங்களை இப்படி நடத்துறீங்க ஆகும்னு சொல்லிட்டு. அவர் ஒண்ணுமே அவருக்கு முன்னாடி கேட்க மாட்டார், பின்னாடி தான் அம்மாட்ட பேசுறது. அவங்க கிட்ட பயம், அப்பாட்ட பயம், கேட்க மாட்டோம். தண்ணி ஊத்திட்டு எழுந்து உட்காருங்க, நாங்க எழுந்து உட்காந்து முகம் துடைக்கல, ஒண்ணும் துடைக்கல, எல்லார் கையிலையும் ஜெபமாலை கொடுத்துட்டு பைபிள் கொடுத்துட்டு வாசிக்க சொல்லி. வழக்கம் போல எங்களுக்கு ஒரு நடைமுறை உள்ளது ஜெபம் சொல்றதுக்கு, குடும்ப ஜெபம் சொல்றது. ஜெபமாலை, திரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்குற ஜெபம், அப்புறம் ஒரு மன்றாட்டு, அப்புறமா பொது வேண்டுதல்னு ஒண்ணு இருக்கு. எதுவுமே நாங்க புக்கெல்லாம் பார்த்து படிக்கக்கூடாது, நாங்களா சொல்லணும். நீங்க உலகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையோ, ஏன்னா டெய்லி எங்க வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்குவோம், அதை பேப்பர்ல படிச்சு அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். இது எல்லாம் ஒரு வழியா முடிச்சு அரை மணி நேரம், அதுக்கு அன்னைக்கு 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேற. இவர் வேற பைபிள் எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுப்பாங்க. எல்லாம் நிறைவேறி முடிஞ்ச பிற்பாடு அவர் வந்து எங்கள்கிட்ட நிறைய இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு, ஸ்வீட்ஸ்லாம். உடனே எங்களுக்கு ஸ்வீட் எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல, இருந்தாலும் என்ன பண்றது. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் அதுல என்ன பிடிச்சதுன்னா, ஜெபம் முடிந்த பிற்பாடு
எல்லாரும் ஒவ்வொருத்தையும் போய் சமாதானம் சொல்லணும். வீட்டுல நான் சொல்றதெல்லாம் வீட்டில் நடந்த, நான் குடும்பத்துல இருக்கும் பொழுது நடந்தவைகள். ஜபம் முடிச்ச உடனே போயிட்டு தோஸ்திரம், சமாதானம் இது சொல்லணும். இப்படி நான் ஒவ்வொருத்திட்ட சொல்லும் போது சில பேர்ட்ட சண்டை இருந்தா சொல்ல முடியாதுல்ல. கண்ணை பார்த்து சொல்லணும், கையை கும்பிட்டு சொல்லணும். சொல்ல முடியாது இல்லையா? எல்லாரும் எங்க அப்பா போனோடனே கண்ணு கலங்கிருச்சு எங்களுக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, கை கும்பிட்டு தோஸ்திரம் சமாதானம். எங்க அப்பா சொன்னாங்க, நான் இப்பொழுது புனித ராயப்பர் சொல்ற மாதிரி, ராயப்பர் கிட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி, நான் இப்பொழுது செய்வது என்னதென்று உங்களுக்கு தெரியாது, பின்னரே விளங்கும். இப்ப விளங்குது, எனக்கு இப்ப விளங்குது எதற்காக என் தந்தை அன்று அப்படி செய்தார். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில அன்னைக்கு ஜபம் இல்லாம நம்ம தூங்குனதே கிடையாது. ஒரு நாள் நடந்தது. ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க. இருந்தாலும் இன்னைய வரைக்கும் ஜபமுத்தினுடைய அந்த தன்மை, வல்லமை, ஜபமாலையினுடைய வல்லமை நன்றாக புரிந்தது. வாழ்க்கையில இறக்குற வரைக்கும் அது மறக்கவே மறக்காது. அதனாலதான் நான் சொல்லுவேன், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்றாரு, சாட்சியாக நீங்கள் இருங்கள். இதெல்லாம் ஒரு சாட்சி இல்லையா? எப்படி நான் சாட்சியா இருக்கிறது? குடும்பத்தில் இருக்கும் பொழுது கூட நன்மைகளை, ஜபத்தின் வல்லமையை என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நாளைக்கு என் பிள்ளை எத்தனையோ பேருக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்கம்மா. அதைதான் நாம் எப்படி சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றத நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி என்றால், முதலில் நமது நடத்தை வழியாக, நம்முடைய வாழ்வின் முறை வழியாக, இரண்டாவது நம்முடைய பேச்சின் வழியாக. இன்னைக்கு பேச்சுல நல்லா இருக்கா உலகத்துல? சொல்லுங்க. பேச்சு, மக்கள் பேசுகிறார்கள். நீங்க எல்லாம் பேசுறீங்க நிறைய பேர்ட்ட இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்களா? அருமையா இருக்கு, இவங்க பேசுறது அருமையா இல்ல. இன்று பேச்சுகள் நிறைய கெட்ட வார்த்தை கலந்திருக்கிறது. இன்றைய பேச்சுகள் மற்றவர்களை துன்புறுத்துவதாக இருக்கிறது, குறை சொல்லுவதற்காக இருக்கிறது, காயப்படுத்துவதாக இருக்கிறது, அம்மா சொல்றாங்க புண்படுத்துவதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பேச்சுகள் தான் இன்று உலகம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளும் அவங்களோட சேர்ந்து 10ஓட 1 11 அத்தோட 4 1 அப்படி பேசலாமா நம்ம? இன்னொன்று, எல்லாரும் செய்கிறார்கள் நானும் செய்வேன். இதற்கு பெயர் கிரவுட் மென்டாலிட்டி என்பார்கள். கிரவுட் மென்டாலிட்டினா கூட்டத்தோடு வாழ்தல், கூட்டத்தோடு இருத்தல். எல்லாரும் பாவம் செஞ்சா நம்ம செய்யலாமா? எல்லாரும் தவறு செஞ்சா நம்ம செய்யலாமா? எது நல்லதோ அதை நம்ம செய்யணும். சில வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நிறைய நேரங்கள்ல எனக்கு இந்த கேள்வி என்கிட்ட பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள், சுதந்திரம் என்றால் என்ன? சொல்லுங்க. I am asking girls and boys also. சுதந்திரம் என்றால் என்ன? What do you mean by freedom? சுதந்திரம் என்றால் என்ன? இஷ்டத்துக்கும் வாழ்வது. யாரு முதல்ல இல்ல உட்காந்து ரொம்ப இஷ்டத்துக்கும் வாழ்றது சுதந்திரம். வெரி குட். அடுத்தது சொல்லுங்க. தெரியாதா? அந்த கேள்விப்பட்டதுல அந்த வார்த்தை சுதந்திரம். பொதுவாகவே பெண்களுக்கு நம்ம சுதந்திரமா இருந்தா நல்லா இருக்கும், நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்காங்க, இது மாதிரிலாம் நினைப்பீங்கல்ல. சுதந்திரம் அப்படி என்றால் என்ன? சுதந்திரம் நமக்கு தோணுவதை செய்வது, எனக்கு பிடிச்சதை நான் செய்யறது, என் இஷ்டத்துக்கு இருக்கிறது. ஒரு நாள் வீட்டுல என்ன விட்டீங்கன்னா, இன்று சுதந்திரம், சமைக்க மாட்டோம், சரியா, துவைக்க மாட்டோம், கிளீன் பண்ண மாட்டோம், எங்க இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்திருப்போம், எங்க இஷ்டத்துக்கு நாங்க கடையில வாங்கி ஆர்டர் பண்ணிடுவோம், ஸ்விக்கி ஜொமேட்டோ வாட் எவர் இட் இஸ், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோம், எங்க இஷ்டத்துக்கு இருப்போம். நாங்க சினிமா பாக்குறோமா பார்ப்போம், பிரேயர் பண்ணோமா பண்ணுவோம், நோ டைம் டேபிள், எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இதுதான் சுதந்திரம். தயவு செய்து நான் சொல்வதை மறந்து விடாதீர்கள், இது சுதந்திரம் அல்ல. இது சுதந்திரத்தை பற்றிய ஒரு தவறான கருத்து சமூகத்தில் பரப்பப்பட்டிருக்கிறது. அன்பு மக்களே, சுதந்திரம்னா என்ன? இப்ப சிஸ்டர் நீங்க இல்லைன்றீங்கல்ல, அப்ப சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம் பேர்லயே பாருங்க, என் இஷ்டத்துக்கு இருக்கதான் சுதந்திரம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க அததான் சொன்னாங்க பதிலா கூட, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன், அதான் சுதந்திரம். மக்களே, என்னுடைய இஷ்டம் எனப்படுறது எனது ஆசை இல்லையா? சொல்லுங்க, என் ஆசை தானே, என் விருப்பம் தானே. அப்போ என் உணர்வுகள், என் உணர்ச்சிகள், என் ஆசைகள், என் விருப்பங்கள் இதற்கு ஏற்றது போல நான் வாழ்ந்தால் அது எப்படி சுதந்திரமாகும்? அப்ப நான் என் ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமை தானே.
ஹலோ, அடிமை தானே. நான் என்னுடைய உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் அடிமையா இருக்கும்போது எப்படி அதை நம்ம சுதந்திரம்னு சொல்ல முடியும்? அது சுதந்திரமாக இருக்குமா? இல்லப்பா, அது சுதந்திரம் கிடையாது. அப்ப எது சுதந்திரம்? எனக்கு ஆசை இருந்தாலும், எனக்கு உணர்ச்சிகள் இருந்தாலும், எனக்கு உணர்வுகள் இருந்தாலும், என்னுடைய விருப்பமாக இருந்தாலும், எது சரியோ, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ, எது ஆண்டவருக்கு உகந்ததோ, எனக்கு விருப்பப்பட்டாலும் எனக்கே நான் நோ சொல்லுவேன். நோ, முடியாது, இது செய்யக்கூடாது, தப்பு என்று என்னையே நான் கட்டுப்படுத்திக் கொள்கிறேனோ, சரியானவற்றை சரியான நேரத்தில் சரியான மனதோடு செய்வதுதான் சுதந்திரம். அப்ப யாருக்காக நீங்க அடிமையா? சொல்லுப்பா. சுதந்திரம் ரோட்ல, சுதந்திரம் நடு ரோட்ல போலாமா? ஆக்சிடென்ட் ஆயிடும், ஆக்சிடென்ட் ஆயிடும். இன்று நாம் பார்க்கிறோம், நிறைய பிள்ளைகள் ஒழுக்கமற்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இஷ்டம்? நிறைய குடும்பங்களில் ஒழுக்கமற்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த கணவனோட இருப்பேன், நான் அவரோட இருப்பேன், நான் இந்த பையனோட, இது மாதிரி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் இது என் சுதந்திரம், கரெக்டா? கரெக்டாமா? தவறு. உனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்வதுதான் சுதந்திரம். எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்வதுதான் சுதந்திரம். அப்போ நீ ஓயசத்துக்கு வாழ்ந்தா அது நீ அடிமைப்பா, நீ அடிமை. இதை நாம் நமது பிள்ளைகளுக்கு விளக்கமாக சொல்லித்தர வேண்டும். சாட்சியாக வாழ்வதுதான் சுதந்திரம். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் சுதந்திரம். நம்முடைய பெயர் என்னது? உங்களுடைய பெயர் நான் கேட்கல, நம்மளுடைய பெயர் கிறிஸ்தவர்கள். ஏற்கனவே இதை நீங்க சொல்லிட்டீங்க. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து கூட்டல் அவன், கிறிஸ்து கூட்டல் அவள், கிறிஸ்து கூட்டல் அவர்கள், கிறிஸ்து அவன் அவள் அவர்கள். நீங்களாம் யாரு? அவன் அவள் அவர்கள் விட்டுருங்க, யார் நீங்களாம்? கிறிஸ்து. அப்போ நம்மள கடவுள் எப்படி பார்க்க விரும்புறாரு? நீங்க ஒவ்வொருத்தருமே இயேசுவாக இருக்க வேண்டும். கிறிஸ்து ஆக்சுவலி கிறிஸ்தோஸ், கிறிஸ்து, கிறிஸ்து எனப்படுவது ஒரு கிரேக்க மொழியை சேர்ந்த ஒரு சொல். ஓகே, கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், the one who is anointed, அருள்பொழிவு பெற்றவர்கள். நாம் அனைவரும் அருள்பொழிவு பெற்றவர்கள். இன்று ஆண்டவர் நம்மை சாட்சியாக வாழ, அருள்பொழிவு பெற்றவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றார். அன்பு மக்களே, எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். ஒரு நாள்ல எத்தனை தடவை இயேசு என்ற வார்த்தையை சொல்வீர்கள்? கணக்கே இல்லம்மா. நான் வெரி குட், நல்ல ஆன்சர்மா. கணக்கே இல்லை. இயேசு என்ற வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்பொழுது கிறிஸ்துனா என்ன சொன்னீங்க? அருட்பொழிவு பெற்றவர்னு சொன்னீங்க. இயேசுனா என்ன? கணக்கற்ற முறையில சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இறைமகன், மீட்பர், மெசியா எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க பழைய ஏற்பாட்டுல யோசுவா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? யோசுவா. இயேசு என்ற வார்த்தை அந்த ஒரு பெயரில் இருந்துதான் வந்திருக்கிறது. ஏசூஸ். ஏசூஸ் என்பது கிரேக்க மொழி, எபிரேய மொழியில அது யெஷுவா என்று அழைக்கப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, நீங்க அப்படியே அவங்க தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது, இறைமகன்லாம். எபிரேய மொழியில் இயேசு என்றால் என்ன? யெஷுவா என்றால் என்ன? என்றால் இயேசு என்றால் அவர் கடவுள். அவர் அப்படி அந்த மீனிங் மட்டும் நான் சொல்றேன். God saves. கடவுள், கடவுள் மீட்கிறார், கடவுள் மீட்கிறார். அதாவது ஆங்கில மொழியில நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர்ல எஸ் சேர்த்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. God saves. அதாவது பிரசன்ட் டென்ஸ். அதாவது பிரசன்ட் டென்ஸ்னா என்னது? நிகழ்காலம். இயேசு என்ற பெயரில் நிகழ்காலம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார், ஆண்டவர் காக்கிறார், ஆண்டவர் மீட்கிறார். சரிங்களா? இப்போ நிகழ்காலம் மட்டும் சொன்னா அப்ப இறந்த காலத்துல நடக்கலையா? மீட்கலையா? நம்மளால எதிர்காலத்துல மீட்க மாட்டாரா? அப்பொழுது ஏன் அவருடைய பெயர் ஆண்டவர் காக்கிறார், ஆண்டவர் மீட்கிறார் என்று ஏன் வருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவர். அவருக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, அவருக்கு ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னது, அது ஒரு டவுட், ஃபியூச்சர்ல நடக்குமா நடக்காதான்னு. என்னைக்குமே நிகழ்காலம் தான் கையில் இருக்கும் காலம். ஆமா தானே, உங்க கையில இருக்கு நிகழ்காலம். அதே போல்தான் ஆண்டவர் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பவர், அவர் நிகழ்காலமாக. அதனால்தான் அவரை இயேசு என்று பெயரிட்டார்கள். சரிங்களா? இப்பொழுது சாட்சிய வாழ்வு பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி எனக்கு வாசிக்கணும்னு ஒரு ஆசை. திருத்தூதர் பணிகள் 1:8. தயவுசெய்து எடுங்கள். திருத்தூதர் பணிகள் 1:8. இந்த கட்டளையை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம சொன்னோம் எப்ப விண்ணேற்றம் அடையும் பொழுது. எப்ப விண்ணேற்றம் அடைந்தார்? உயிர் தெழுந்து 40 நாள் கழித்து, இல்லைங்களா? இப்ப போன வாரம் ஈஸ்டர் கொண்டாடணும், அப்ப இந்த ஒரு வாரம் தான் இருக்கு, அப்ப இன்னொரு 32 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? அன்று உயிர் தெழுந்து 40 நாள் பிற்பாடு விண்ணேற்றம் அடையும் பொழுது போற முன்னாடி மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார் சாமி. இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை பக்கத்துல போய் அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம அதை டெஸ்டிமோனின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? அது ஒரு முக்கியமான வாழ்க்கை முழுக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நாம் கருதுகிறோம். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் இறக்கல, இறந்து உயிர் தெழுந்து போறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம் இல்லையா, கடைசி ஏதாவது சொன்னாரா? கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க இறந்து போற யார் கடைசி என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட? கடைசி யார்கிட்ட போன்ல பேசினாரு? கடைசி அது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விதம். அந்த மனிதர் என்ன விரும்பி இருக்கிறாரு, அதுதான் அந்த மனிதனுடைய உயரிய ஆசையா, கருத்தா, விருப்பமா இருக்கும், இல்லைங்களா? அதே போலதான் இங்க ஆண்டவர் இறந்து போல உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார். அவங்க விண்ணேற்றம் அடையும் போது சீடர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய கேள்வி. ஆண்டவரே, இப்பவே நீங்க ஆட்சியில வந்துருவீங்களா? அவங்களுக்கு இப்ப பரப்புரை மாதிரி அவங்களுக்கு தேர்தல் போல வந்துருவீங்களா நீங்க? நாங்கெல்லாம் அப்படியே மினிஸ்டரா இல்லாமா, ரெடியா இல்லாமா அப்படின்னு ஒரு ஆசையோடு அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவருடைய ஆசை அது கிடையாது. அவருடைய ஆசை அதுவா இருந்தாலும் வரும்பொழுதே அவர் நிறைவேற்றிருப்பார்ல. வரும்பொழுதே டைரக்டா யூதர்களுடைய அரசனுடைய அரண்மனையில் அவர் பிறந்திருப்பார் இல்லையா? அது அவருடைய ஆசை கிடையாது. அவருடைய விருப்பம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்பது. அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு கோல், லட்சியமாக இருந்தது. இப்ப கடைசியாக போறதுக்கு முன்னாடி அவர் பேசிய வார்த்தைகள் யாராவது வாசிக்கிறீங்களா? மைக்ல வாசிங்க, மைக் கொடுத்தலப்பா. சரி, வாசிங்க வாசிங்க. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று. அப்ப ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு பாருங்க, ஒரு சத்தியம். தூயாவி வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? வரப்போறார், ரெடியா இருந்துக்கோங்க. இன்னைக்கு 40ஆம் நாள், 50ஆம் நாள், பெந்தகோஸ்து நாள் என்று தூயாவி வரப்போகிறார். தூயாவி வரும்போது அப்ப ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வரப்போறார் தூயாவி. அடுத்தது கடவுளின் வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்தது யூதேயா சமாரியா முழுவதிலும். எந்தெந்த ஊர்ல? எருசலேம், யூதேயா, சமாரியா. இதோட ஒரு நிறுத்தல, உலகின் கடை எல்லை வரையிலும் என்ன செய்யணுமா? நம்ம எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்ல பைபிள் பார்த்துட்டே இருங்க, என்ன பார்க்க வேணாம், கொஞ்ச நேரம் பைபிள் அது வார்த்தையவே பாருங்க. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் சொன்ன பின்பு கண்கள் முன்பாக மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவ்வளவுதான். மற்றது எல்லாமே நரேஷன் தான், என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நிகழ்வுகள். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் பேசிய இறுதியான வார்த்தை. இந்த உலகத்துல இருக்கும்போது சாட்சியா இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு சாட்சியா இருக்கணும். அவ்வளவுதான். ஆளை காணோம், ஆண்டவர் மறைஞ்சிட்டாரு. அங்க ஆண்டவர் அங்க இல்ல. அவரை ஒரு மேகமானது மறைத்து விட்டது. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எங்க அவர் காணா. ஆனா அவர் கடைசியா சொன்னது சாட்சியாயிரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவருடைய இந்த மண்ணுலக பயணமானது நிறைவு பெற்று விட்டது. இப்ப நாம் ஆண்டவர் இடத்துல போற, தந்தையின் இடத்துல போற, எனக்கு பிற்பாடு நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். சாட்சியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் வாழ்ந்துன்னு காட்டிட்டேன். இனிமே நீங்க வாழ்ந்துடணும். இனிமே நான் உங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஏன்னா நான் இனிமே எங்க இருப்பேன்? தந்தையோட இருப்பேன். அப்புறம் மத்தேயு நற்செய்தியில சொல்றாரு, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோட இருப்பேன். அதுதான் நம்மளுடைய
நற்கருணை. அதற்காக தான் நற்கருணை வாங்கி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது நமது உள்ளத்தில் ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். நம் உள்ளத்தில் அவர் இருந்து கொண்டு அவர் சொல்லுவது, நீ என்னை போல இரு, என் நினைவாக இதை செய்யுங்கள். அப்படின்றது வெறுப்பூசை மட்டும் தானா? வெறுப்பூசை ஆஃபர் பண்ணிட்டு நன்மை வாங்கிட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னு போயிடுவோமா நம்ம? என் நினைவாக செய்யுங்கள்னா என்ன அர்த்தம்? என் நினைவாக செய்யுங்கள் சொல்றாரா இல்லைங்களா? ஒவ்வொரு நாள் பூசையில ஃபாதர் சொல்றாங்க இல்லைங்களா, இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்பத்தை தூக்குறதா? ஈஸி தானே அது, ரொம்ப ஈஸி. அவர் ஒண்ணு சொல்லுவார் இல்லைங்களா, முக்கியமான கட்டளைகள். நம்முடைய யூத சமுதாயம் ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட கட்டளைகள் 10. 10 கட்டளைகள் எத்தனை ஆக்குனாங்க? 2. 2 கட்டளையில முதல் கட்டளை என்ன? கடவுளை அன்பு செய்வது. 2வது கட்டளை பிறரை அன்பு செய்வது. 2ஐயும் 1 சேர்த்து போட்டா சிந்தசிஸ், ஒரே ஒரு வார்த்தை, என்னது? அன்பு. இல்லைங்களா? ரொம்ப ஈஸி. நம்ம பைபிளே ரொம்ப ஈஸி தான். பைபிளே ரொம்ப ஈஸி. பைபிள் என்ன இருக்குது? அன்பு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஈஸி. மொத்தம் பைபிள்ல திருவிவிலியத்தில் 73 புத்தகங்கள் இருக்கிறது. 46 பழைய ஏற்பாட்டிலும் 27 புதிய ஏற்பாட்டிலும். 27 புத்தகங்களும் 46 புத்தகங்களும் சேர்த்து 73 புத்தகங்களும் சேர்த்து ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தையில அடக்க முடியும்னா அது அன்பு. பைபிள் இருக்கக்கூடிய முதல் அதிகாரத்துல இருந்து கடைசி வரைக்கும் எதுல நீங்க இந்த ஒரு தீமை வச்சு நம்ம யோசித்து பார்த்தா அது கரெக்டாக அது பொருந்து. ஏப்பா உலகத்தை படைச்சார்? அன்பு. 2வது அதிகாரத்துல அவங்க பாவம் செஞ்சாங்களே, ஏன்பா காப்பாத்தினார்? அன்பு. 3வது அதிகாரத்துல பாவம் செஞ்சு தள்ளி விட்டாரு, அப்புறமா ஏன்பா திரும்பவும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாரு? அன்பு. திரும்பவும் வெள்ளத்துல அழிச்சாரு, திரும்பவும் என்னத்துக்கு பரவாயில்ல, அந்த குடும்பத்தை மட்டும் காப்பாத்தலான்ட்டு பெரிய பேழையெல்லாம் செய்ய சொன்னாரு? அன்பு. ஆன்சர் ரொம்ப ஈஸி. பரீட்சை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, 100க்கு 100 வாங்கிடலாம். நம்ம பைபிள் பரீட்சை இந்த மாதிரி எழுதுனா ஒரு அதிகாரம் என்னென்ன காரணம்னு கேட்டா ஈஸி, ஒரே ஆன்சர் தான். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர். ரொம்ப சந்தோஷம் இல்ல தம்பி? இப்படி ஒரு பரீட்சை இருக்க கூடாதா? நாங்க ஈஸியா எழுதி 100க்கு 100 வாங்கிடுவோம்ல. கேட்டவொடனே பதில் எழுதிடுவோம். அன்பு அன்பு அன்பு. ஆண்டவர் அதற்காக தான் நம்ம சாட்சியாக இருக்க சொல்லி இருக்கிறார். நீ அன்புக்கு சாட்சியார். அப்போ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? பரீட்சை எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும், கேள்வி கேட்கும் போது பதில் சொல்வதற்கு ஈஸியா இருக்கும், வாழ்வதற்கு ஈஸியா? ஒன்னே ஒண்ணுதானே அன்பு. 10 கட்டளை சின்னதாக்கிட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க 636 கட்டளைக்கு மேல இருக்குது அப்படி சொல்லி. எல்லா கட்டளையும் சேர்த்து பார்த்தா எண்ணிக்கை நூலில் நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு கட்டளைகள் இருக்கிறது. லேவியர் ஆகமம் கட்டளத்துல பார்க்கிறோம் நம்ம எத்தனையோ கட்டளைகள், நிறைய எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணிட்டே இருந்தாங்க யூத மக்கள். எல்லா கட்டளைகளும் ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு அவர் எல்லாத்தையும் சுருக்கி ஒரே ஒரு கட்டளை அன்பு. அது எளிதானதாக இருக்கிறதா நமக்கு? சொல்லுங்கம்மா. அது எளிதானதாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அது நம்ம ஆண்டவர் சொல்வது போல நாம் செய்ய முடியும். ஆனால் அது நமக்கு சவாலாக இருக்கும். இப்ப நம்ம அன்பாக நாம் வாழணும், ஆண்டவருடைய சாட்சியாக நான் விளங்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஓகே, இப்பொழுது தயவு செய்து திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 இறைவசனம் 42 எடுங்க. நேரம் ஆகிவிட்டது, அதனால நானே அதை வாசிச்சு சுருக்கமா சொல்லிடுறேன். எப்படி நாம் வாழ வேண்டும்? திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். அன்பு மக்களே, என்னதான் நம்ம செய்யணும்? நான் சாட்சியா இருக்கிறேன் ஆண்டவரே, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், என்ன செய்யணும், நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றது என்னது? கற்பித்தவற்றிலும். எதை கற்பிக்கிறோம்? திரு விவிலியத்தை நாம் கற்பிக்கின்றோம். திரு விவிலியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது கேட்டா தெரியலையே, பைபிள்லயே இருக்கு என்று நாம் சொல்லக்கூடாது. கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும், என்னுடைய குடும்பத்தோடு என்னுடன் வாழ்பவர்களோடு, இப்ப இங்க மாதம் வருகிற இவர்கள் ஒவ்வொருவரோடும் நட்புறவிலும், அப்பம் பிடுவதிலும், நற்கருணையை கொண்டாடுவதிலும், இறை வேண்டலிலும், ஜபத்திலும் உறுதியாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்று சொல்லி கொடுக்கிறார். இப்படி நாம் ஒன்றா உறுதியா நிலையா இருந்தோம்னா 45வது வசனத்துல பாருங்க, அனைவரும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து அளித்தனர். மற்றவர்களோடு பகிர்ந்து நாம் வாழ வேண்டும். எனக்கு மட்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் எல்லாம் இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம நல்ல மனதோடு மற்றவர்களோடு பகிர்ந்து நாம் வாழ வேண்டும். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். அனைத்து மக்களையும் நாம் வாழ வைக்க வேண்டும்.
சமூக பொறுப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நம்மள நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க இல்லைங்களா? உலகத்தினுடைய காரியங்கள் நீங்களே பாப்பீங்க. நீங்க அது மீடியாவா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கட்டும், எங்கேயோ தானே போர் நடக்குது. எனக்கு என்ன, என் வீட்டுல கேஸ் இல்லாத போது வலிக்குது, அம்மாவா இல்லையா? எங்கேயோ போர் நடக்கும்போது நமக்கு வலிக்கல, வலிச்சுதா? முத போர் நடக்க போகிறது, ஈரான் இஸ்ராயல் பாதிக்க, எங்கேயோ நடக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிட்டார்கள், இனிமே நமக்கு கச்சா எண்ணெய் வருவது கஷ்டம். அப்பயும் நமக்கு தெரியல, அந்த எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கேஸ் வராது, டீசல் வராது, பெட்ரோல் வராது. ஐயோ வலிச்சு. ஆகவே அன்பு மக்களே, யாருக்கோ நடக்குது, எங்கேயோ நடக்குது அப்படின்லாம் நினைக்காம இந்த உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக ஆண்டவர் இயேசு நம்முடைய தலைவராக, நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக இயேசுவின் அன்புக்கு சான்று பகிர்ந்து, சாட்சி பகிர்ந்து, அந்த முதல் கிறிஸ்தவர்களை போல பகிர்ந்து, பேதுருவும் யோவானும் ஒரு இடத்துல செல்லும் பொழுது அந்த கால் முடியாதுன்னு கேட்பான். பாப்பான் பாவமா, அவர்கள் அவனை பார்த்தார்கள், என்கிட்ட பொண்ணோ பொருளோ இல்லை, ஆண்டவரின் பெயரால் எழுந்து நட என்று அவர்கள் சொன்னார்கள். எழுந்து நடந்தான். சரி, எழுந்து நடந்தானே, அவனுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கான். ஒருத்தர் நல்லது செய்யும் போது நம்ம பாராட்டலாம், வாழ்த்தலாம், சர்டிபிகேட் கொடுக்கலாம் இல்லைங்களா? பேதுரு யோவான் என்ன பண்ணாங்க? ஜெயில போட்டாங்க. இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் இதுதான், நான் நல்லது தானே செய்யறேன், அப்ப என்னை எல்லாரும் பாராட்டணும், புகழணும், அட்லீஸ்ட் என்னை கண்டுக்க கூடாது, ஒண்ணும் பண்ணவும் கூடாது. நல்லது செஞ்சா நமக்கு நல்லது தானே நடக்கணும். ஆனா இன்னைக்கு நல்லது செஞ்சா என்ன நடக்குது? நம்ம நல்லது செஞ்சா நாம் தூற்றப்படுகிறோம், நாம் ஏளனப்படுத்தப்படுகிறோம், நாம் ஒதுக்கப்படுகிறோம், நாம் நொறுக்கப்படுகிறோம், நம்மை பற்றி அவதூறு பரப்பப்படுகிறது. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் என்று நினைப்பதெல்லாம் ஏடுகளோடு முடிந்து விட்டது. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, நீ சாட்சி பகிர்ந்தால், நீ நல்லது செஞ்சா உனக்கு எதிராக மக்கள் எழும்புவார்கள். இருந்தாலும் அதற்காக நான் எல்லாரு கூடயும் நல்லா இருக்கணும், அதுக்காக நல்லதெல்லாம் செய்யாம என் உலக போக்குல வாழ்வேன் என்று இல்லாமல், என்ன இருந்தாலும் அவருக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று உறுதியான முடிவு கொண்டு நாம் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். நீங்கள் அனைவரையும் வாழ்வதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு என்னுடைய தந்தை ஆக்டேவியஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி.